போலீஸில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி நாளைக்கு 16 மணி நேரம் வேலை பார்த்து இந்த போலீஸை ரொம்ப அந்த இல்லைங்க அதில் கை தட்டுறது இல்லை. எங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் எல்லாம் நான் இழந்துட்டேன். போலீஸ் வந்து ஒரு கடுமையான வேலையாக இருந்தால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கழிவாக தான் நான் எழுதுறேன். இப்போ வெளியே வந்த பிறகு என்னென்னா போராடி அவங்களோட 30 வருஷமாக போராடி இன்னைக்கு காலையில் வரக்கும்போது ஒரு அட்வொகேட்டை பார்த்துட்டு விடிய காலையில் 2:30 மணிக்கு எந்திரிச்சேன். இன்னைக்கு எந்திரிச்சிட்டு கொஞ்சம் வேலைகளெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அப்புறம் அட்வொகேட்டை விடிய காலை 6 o'clock எனக்கு பிடிச்ச தெய்வத்தை பார்க்க போனேன். அதுக்குள்ளே அவர் கூப்பிட்டாங்க. அங்கே போய் உட்காந்து டிராஃப்ட் நாளைக்கு ஃபைல் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாம் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் பேசுறது ரொம்ப நேரம் நான் இருக்க விரும்புகிறேன். மொத்தத்தில் ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்புக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒன்று கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். மெயினாக வரணும்னா ஒற்றுமை ரொம்ப 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 முக்கியம். ஒற்றுமை நீங்கள் இல்லை அப்படின்னா உறுதியாக அழியணும். அழிஞ்சு ஒன்றுமெல்லாம் போகிறது உண்மை. ஒற்றுமையை கொண்டு வரணும்னு எல்லாரும் பேசுகிறோம். எப்படி கொண்டு வரணும் அதை நீங்கள் தான் பார்க்கணும். ஒற்றுமையை கொண்டு வரப்போகும்போது முதல்ல ஆதி சிவாச்சாரியார் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிரச்சனை வர்றது நான் நேரடியாக போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். பிரச்சனைகளெல்லாம் பார்த்துருக்கேன். பெண் பிள்ளைகளை கவனம் நான் வளர்த்தோம். பெண் பிள்ளைகளை பிறந்த உடனே அதுக்கு ஆதி சைவ சிவாச்சாரிய கலாச்சாரத்தில் உள்ளே வந்து வளர்ந்துடும். அவள் பேர் செய்யும் போது லட்சுமியும் பேர் வச்சிங்கன்னா அது உடனே உங்களுடைய வகையாட வம்சத்தில் உங்களுடைய சமுதாயத்தில் கலாச்சாரத்தில் என்ன அடையாள மொழி முன்னாடி கொடுப்பீங்களோ அதெல்லாம் கொடுத்து உதாரணத்துக்கு ஒரு சில இடங்களில் ஐயா இருக்கிறாவே நீங்கள் காரைக்குடி தானே சார், அவங்களோட முகத்தை பார்த்தாவே நான் காரைக்குடின்னு சொல்லிடுவேன். நாட்டுக்கோட்டை செடியாக தானே சார் சத்தியமாக நான் அவரை கேட்குறேன். இவங்களை மட்டும் நான் எங்கே பார்த்தாலும் பெண்ணையும் ஆணையும் 10 பேர் நிப்பாட்டிங்கன்னா அது ஒரு ஆள் போய் கண்டிப்பாக பண்ணிட்டு சத்தியம். ஏன் கேட்காது ஆண்டவனுடைய இது தவறுனதான் இல்லை. அதே மாதிரி அவங்க எதுக்கு காரணம் அப்படின்னா நகரத்தார் அவங்க சொல்லுவாங்க. நகரத்தார் புதுக்கடையில் கூட நாட்டுமலைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த நாட்டுமலையில தான் பிற்கால சோழர்களால் அடிக்கோடு இட்ட விஜயாலய சோழத்தேவன் சொல்லி முக்கியமான மறக்கக்கூடாது. அவன் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அவன் தான் அடிக்கோடு இட்டவன். அவன் அங்கே அதை பிற்கால சோழர்களில் முத சிவாலயத்தை கட்டினவன். அதான் விஜயாலய சோழீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த நாட்டு மலை யாரோட மலையும் கிடையாது, இவங்களோட மலை தான். நகரத்தார் மலை வந்து மருவி அதை பேர் நாட்டு மலைன்னு ஆயிடுச்சு. இது கல்வெட்டில் சத்தியமாக இருக்கு. உங்களுக்கு அடையாளத்தில் வரும்போது பிள்ளைகளுக்கு என்ன அடையாளம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என்னுடைய பேரை இருக்காது. அவன் பேர் என்ன பேர் இருந்தாலும் பேரனா அவங்க அம்மாயி பேர் வைப்பாங்க. மரவன் பழுவேட்டரை தேவன் வச்சிருக்காங்க. மரவன் பழுவேட்டரை தேவன் போது பச்சை பச்சை கூட்டிட்டு வருவோம். ஒரு வயசுக்கு வந்த பிறகு கோயிலில் நிற்பட போது சொல்லுவாள், இவன் உத்திரட்டாதி நட்சத்திரம் பேர் என்ன மரவன் பழுவேட்டரை தேவன் போது அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம்னா மரவன்னா யாரு, பழுவேட்டரை யாரு, தேவன்னா யாருன்னு அவன் கேட்பான். கேட்கும்போது அவன் ஆட்களுக்கு ஒரு கடமை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். உங்களில் என்ன அடையாளம் இருக்கு, கலாச்சாரத்தில் என்ன இருக்கோ அதை பெண் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைங்க வச்சுட்டா அவன் கேட்பான். அந்த பாப்பா கேட்பான். அப்படி இல்லைன்னா 16 வயசு 17 வயசுல வந்து கடல்ல உப்புக்கல்ல போட்டது மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய குளோபலைசேஷன் டெக்னாலஜியில் அதை போய் பச்சை பிள்ளைகளை உள்ளத்துக்கு போட்டோம்னா கண்டுபிடிக்க முடியாத காணா போயிடும். ஸோ எங்கேயோ நான் சொல்கிறேன், எது சொல்ல வர தெரியல அவங்களுக்கு. எங்கேயோ ஓடி வரும் பிறகு அவங்களோட போராடி கோர்ட்டு தரப்படும் கேஸு வேற சமுதாயங்கள் எல்லாம் கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதா இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம். பச்சை பிள்ளையா வரப்போகும்போதே அவருக்கு பேரை சொல்லி நீ யாரு, என்ன சமுதாயம், நம்ம யாரு, அவங்க யாரு, நம்ம அவங்க அது இன்குரூப் ஆட்டிடியூட் இருப்பாங்க. மற்றவர்களை பிரித்து பார்க்கறதுக்கு இல்லை. மற்றவங்க வேலைங்கிறத வேற்றுமைக்காக சொல்லலை. அவங்க நம்ம நம்பும் போது அவங்க சொல்லும் போது நம்மளுடைய ஆட்டிடியூட் அதிகமாகும். வேற்றுமைக்காக சொல்லணும். நம்ம யாரையும் வசதி பேச வேண்டாம், யாரும் நீங்கள் கீழே பேச வேண்டாம். நீங்களா இருந்தால் போதும், நானாக இருந்தால். மெயினான கிட்டத்தட்ட பிரச்சனைகள் உள்ள வரப்போகும்போது பார்த்தீங்கன்னா பெண்களால் பிரச்சனை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். குறி வச்சு தாக்குறாங்க. ஏன்னா அம்மா சாக்கி அழுதுறீங்க,
காவல்துறையிலாம் போயிலாம் அவங்க ஸ்டேஷனில் நடக்க முடியாத காரியங்களே மேஜர் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அடி சின்ன பிள்ளையிலேருந்தே பிள்ளையை வளர்த்து வரப்போகும்போது அந்த கலாச்சாரத்தை வளர்க்கும்போது அந்த பெரிய பிள்ளையை வளர்ந்து எண்ணமே வராது பிள்ளைக்கு. நம்ம இல்லை அப்படிங்கும்போது எண்ணத்திலே வளர்ந்து கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகுதோ ஆகலையோ ஆனால் அதுவே தான் இருக்கும் இருந்து ஒற்றுமையை கொண்டு வந்த முதல். அதுக்கு அடுத்தது நீங்கள் சொல்லக்கூடிய கலாச்சாரம் ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பெண் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் கல்யாணத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் மறந்துடாமல் கூட்டிகிட்டு போவோம். அப்போ தான் நம்ம ஆளுங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது ஒன்று. இது போக இது உங்களுடைய ஒற்றுமைக்கு சொல்கிறோம். ஒற்றுமை இல்லைன்னா சத்தியமாக உடனே தொங்குவோம். இன்னைக்கு இந்து சமுதாயங்கிறத பேரே தெரியல. நம்மளுக்கு தான் கொஞ்சம் நாளாக நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல ஒரு நான் பெருமைக்கு தப்பாக எடுக்கக்கூடாது. ஒரு ஜட்ஜி ஒருத்தர் எழுதுறாரு, யாரையோ ஒரு ஆளை இந்த இடத்துல பதவியில் போட்டாங்க. அவர் அந்த இடத்துல போய் உட்கார்ந்த பிறகுதான் இப்படி சிலை திருத்தி தடுப்பு பிரிவு ஒன்று இருந்தது தமிழ்நாட்டுக்கு எனக்குன்னு தெரிய வந்துச்சுன்னு எழுதுறாரு. அப்படிதான் எழுதுறாரு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தெய்வ கும்பிடுறதுல நம்ம நிறைய கும்பிட்டு இருக்கோம், நிறையா கும்பிடுறோம், ஃபங்க்ஷன் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு நம்ம கணக்கில். ஆனால் உங்கள் பின்னாடி எல்லாம் செய்ய போகும்போது பின்னாடி நடராஜர் அம்பாள் விடுறது ஒன்றுன்னா தனித்தனியாக மேலே வெளியே திரும்பி வெளியே போய் இன்னைக்கு பெரிய பெரிய மியூசியம் அமெரிக்காவில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 112 மியூசியத்தில் நிறைய மியூசியம் பெரிய அலங்கரிக்கிறதே நம்மளுடைய ஆடவல்லா என்று சொல்லக்கூடிய நடராஜர் தெய்வம் இருக்கிறாங்க. எனக்கு அழுக ஒரு நடராஜரை பார்க்குறேன். அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னை போடுறாங்க. அந்த நடராஜர் ஐயனுடைய வலது கையை 2 அறுத்து அதை தங்கம் பார்க்கறதுக்காக பண்ணுறான். திருட அந்த கோயிலை வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆள் வந்து போராடிக்கிறேன்னா இல்லைன்னா சொல்லு, அமெரிக்காவிலேருந்தே வர்றான். வந்தவர் என்ன செய்யறான், அந்த குறிப்பிட்ட கோயிலை பார்க்குறான். இந்த பழவூர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு பழவூர். கிட்டத்தட்ட 800 வருடத்துக்கு முன்னாடி பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில். அதை பார்த்து போட்டோ எடுத்து அர்ச்சகருக்கு ஒரு 1000 ரூபாய் போகிறோம். 1000 ரூபாய். அந்த 50 லட்ச ரூபா வாங்கின திருடர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். வெளிநாட்டிலேருந்து இதில் ஒரு 3 பேர் 2 பேர் வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. அது வெளிநாட்டில் பாம்பே வல்லவ பிரகாஷ் ஆதித்ய பிரகாஷ் சொல்கிறாங்க. அவருடைய நிறுவனத்துக்கு பேர் இந்தோ நேபாள் ஆர்ட் சென்டர். தமிழ்நாட்டில் திருடப்பட்ட 80 விழுக்காடு தெய்வம் இருக்கிறவர். நிறையா ஒரு 1000, 2000, 10,000 அது 80 விழுக்காடு இவன் மூலமாக வெளிநாட்டுக்கு போச்சு. நான் சொல்ல முடியாது. இப்படி வெளிநாட்டுக்கு போகிறோம். அடுத்ததுல ஒரு பிரச்சனை ரொம்ப நேரம் இருக்கிறது பெரிய கேஸ் இது. அடுத்ததுல என்ன ஆகுதுன்னா ஒரு கொலையை நடக்குது. அந்த கொலையை நடுவடிக்கை முடியல, எல்லாம் நடக்குது. 8 பேரை இது கேஸ் வந்து சிலைத்தடுப்பு பிரிவு வந்து 8 பேரை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி விசாரிச்சார். உயர் அதிகாரி தனிப்பட்ட முறையிலையும் தொழில் ரீதியிலுமே ஒரு அழுக்கு படைஞ்ச கையும் உள்ளமும் உள்ளார். ஆணோ பெண்ணா போட்டாலே இந்த மத சம்பந்தத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் வேற்று மதத்துக்காரங்களை கொண்டு போய் அந்த வீட்டில் போடுறாங்க. பூண்டு விளையாடுறாங்க. வெளியே தெரியாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்க போகும்போது 2011 எண்டுலேயும் 2012 ஆரம்பத்தில் நான் போயிருக்கேன். போகும்போது எனக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி கிடைக்குது. அந்த காப்பி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன் சொல்லி அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு HSIன்னு சொல்லுவாங்க, ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். அவங்க வர்றாங்க. அவங்க மூலமாக எனக்கு அந்த காப்பியை கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே அழுது வந்துச்சு. நான் சொல்றது தெய்வத்தின் சத்தியம், தெய்வத்தின் சத்தியம், தெய்வத்தின் சத்தியம் இல்லைன்னு இன்றைக்கே செத்துப்போம். இன்றைக்கே என்னை அடிச்சு கொண்டு வாங்க ஆக்சிடென்ட் செத்துப்போம். அதை பார்க்க போகும்போது நான் தாங்க அழுது. அப்போ எந்திரிச்சு கூப்பிட்டு ஒன்று இந்த கேஸை நான் கண்டுபிடிக்க முடியும். மெட்ராஸே வரணும், கடனை கப்பை வாங்கிட்டு வரணும். செலவு இல்லை, கடனே வாங்கிட்டு சொல்ல வேண்டாம். கடனை மட்டும் வாங்கிட்டு வந்தாலும் இங்கே வந்து ஒன்றா இருந்து உங்கள் சமுதாயத்தை பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்குதான் செய்யும். உதாரணத்துக்கு நாய் கிழிப்பேன், சாரி கிழிங்கன்னா நாய் கிழிப்பேன். மூஞ்ச பார்த்துக்கிறதே இல்லை, நினச்சே காட்டிப்பேன். இருக்கதான் செய்யும். அந்த விழாவையாவது மூஞ்ச பார்த்துக்கிட்டேன். ஒரு நாளைக்கு வந்து மூஞ்ச பிடிக்கல, தம்பி உனக்கு எனக்கு பிடிக்கல, நான் வெறுக்கிறேன், இருந்தாலும் உனக்கு நான் பார்க்க மாட்டேன். அப்படியாவது வந்து சேர்ந்தீங்கன்னா
கூட்டம் சேர 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 யுனைடெட் யூ பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர். டிஸ்யுனைடெட் யூ வில் டை டீகே. யூ வில் டீகே. அழிவு செத்து போகும். ஒவ்வொரு உங்களை சொல்லப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், வர்றேன், நானும் வரேன். எங்களுடைய அதுதான் பார்க்குறேன் பறந்து. ஏன்னா இந்த மாதிரி இயக்கங்களை கூட்டி நான் பேசிட்டேன்னு எனக்கு பட்டம் கட்டிடுவாங்க. நான் மதுரையில் போய் பேச முடியல. என்னுடைய மக்களை என்னால் நான் பார்க்க முடியல. கூட்டத்தை சேர முடியல. உங்க மாதிரி கரெக்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது வந்துட்டாங்கன்னா வர்றவங்கள ஏதாவது காரியம் பண்ணி வருவாங்க. ஆமாம், சத்தியமாக எல்லாருக்கும் கட்டப்பட்டதாக இருப்பாங்க. ஏன் என்ன பண்ணாங்கன்னு சொல்ல முடியாமல் போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டாவது உடனே பட்டம் இல்லை. அது பயணிக்கு நான் போவேன். வீட்டில் இதுக்கு வருத்தம். எல்லாருக்கும் உலகிலேயே ஏன் அங்கே போகக்கூடாது, ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை எல்லாருக்கும் முன்னே உங்களோட ஒற்றுமை. ரெண்டாவது வேற்றுமைகளை புறந்தள்ளுங்க. ஒரு நாளைக்கு சேர வேண்டிய நாள் ஒன்றா சேர. கோயிலை காப்பாற்றுறதா வேண்டாமா அப்படின்னா நல்லா கவனிங்க. நீங்கள் அர்ச்சகர்களாக இருக்கலாம். இது போல உங்களுடைய அடையாளங்கள் என்னென்ன இது செய்ய வேண்டியது. அதை அவமானமாக எடுத்துட்டு சில பேர் தான் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு இருந்துச்சுன்னா நான் சத்தியமாக வச்சுக்கிறேன். என்னோட முறைப்படி நான் வைக்கிறேன்னா முறைப்படி இருந்தேன்றேன், இல்லாட்டி செத்து போங்கன்றேன். வேண்டாம், முறைப்படி வைங்க, முறைப்படி சொல்லிடுங்க. ஆண்டவனை காப்பாற்றும். வறுமை வாட்டும், உங்களை வறுமை வாட்டியே தீரும். தூக்கி எரிக்க வருங்க. கோயிலை நான் காப்பாற்றுவேன், சாகர வரைக்கும் நான் காப்பாற்றுவேன். கோயிலை வந்து நான் போக மாட்டேன். என்ன கஷ்டத்தை வேணாலும் கொடு, செத்து மனித இறைவா அப்படின்னு இருக்கும். இது ஒருத்தர் சொல்கிறார். கடலங்குடின்னு சொல்லி ஒரு கோயில், அங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் ரொம்ப வசதியாக இருக்கும். அங்கே ரொம்ப வறுமை. 7 தெய்வ விவரங்களை திரும்பி போயிட்டாங்க. என்னால் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கிறதுக்கு நடவடிக்கை கொஞ்சம் சட்டத்தை மீறியே எடுக்கிறேன். ஆனால் பெருமாள் என்னை விடலை, என்னன்னு தெரியும். விடலை, நெருங்கி போகிறேன், என்னால் முடியாது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சகர் இருக்க, அவருடைய பெயர் கண்ணன். வண்டியில் ஏற, எல்லாம் முடிச்சுக்கிட்டு வண்டியில் ஏற. அப்போ சர்வீஸ் எழுதுகிறேன். ஐயா அப்படின்னா பின்னாடி நான் கேட்டேன், நல்லா இருக்கீங்களா? அப்படி நல்லா இருக்கேன். கொஞ்சம் அவங்க உடல் வந்து மேலே தோல் அடுத்த உடனே வரிச்சது. அது எப்படியா தோலுக்கு அடுத்தது வரிச்சது. அவர் எந்த அளவுக்கு உடம்பு பக்தி இந்த வறுமையில் இருந்தார்னா, அவர் ஒரு கவலையோடு பேசுறது வந்து வாய் சிரிக்கிறது மாதிரி தெரியும். என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்டேன். 60 ரூபாயா அப்படின்னா, சத்தியம் ஐயா முன்னாடி சத்தியம் சொல்கிறேன், சத்தியம் சொல்கிறேன். 60 ரூபான்னா, ஒரு நாளைக்கு 60 ரூபான்னா 3000, 18, 1500 ரூபா. நேரம் எடுக்கணும் சார், நேரம் எடுக்கணும். பேசலாம் ஒன்று கேட்குறேன். இந்த நேரம் எடுக்கிறேன்னா சார் நான் பாட்டு ஏதாவது பேசுகிறேன். உண்மையில ஓடணும். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கோபமும் வருத்தமும் உங்க மேலே